அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் இருந்து அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சிக்கு விரோதியாகிய வரிசையில் தான் அமீர் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. இயக்குனர் அமீர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் ஒரு நெருங்கிய உறவாக இருந்துட்டு அதற்கு பிறகு அவர் ஒரு திமுக கைக்கூலி அப்படின்றத வெளிப்படையாகவே காட்ட ஆரம்பிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சீமானுக்கும் எனக்கும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்குது, இதனால தான் நான் கட்சியிலிருந்து விலகிறேன் அப்படின்னும், ஆனாலுமே ஒரு அண்ணன் அப்படின்ற முறையில் தான் நான் எப்போதுமே இருப்பேன் அப்படின்னு நேர்காணல்களோட பார்த்தீங்கன்னா அமீர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய மோதல்கள் முடிஞ்சு அதற்கு பிறகு இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்திற்கு எதிராக சீமான் நடத்திய ஒரு பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மழையிலையும் அமீர் அவர்கள் சீமானுக்கு ஆதரவாக ஒரு தளபதி போல சீமானுடன் வந்ததும், அதற்கு பிறகு அடுத்தடுத்த நேர்காணல்களில் நான் சீமான் அவர்கள் எப்போதுமே எனக்கு ஒரு அண்ணன் தான் அப்படின்னு ரொம்பவே மரியாதையாக பார்த்தீங்கன்னா அமீர் அவர்கள் பேசியிருந்தாரு. உறவு வேற அரசியல் வேற அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா அமீர் அவர்களும் சீமான் அவர்களும் இந்த ஒரு விஷயத்தை கையாண்டது அப்படின்றது இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு அரசியல் முதிர்ச்சி இருக்கு அப்படின்றத காட்டியிருந்துச்சு. ஆனாலுமே அமீர் பார்த்தீங்கன்னா ஒரு திராவிட கைகூலி போல நிறைய இடங்களில் செயல்பட்டது அப்படின்றது அமீர் மேல ஒரு பெரிய சந்தேகத்தை வர வச்சிருந்தாலும், இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அமீர் அவர்கள் அண்ணன் சீமானோட எப்போது வேண்டாலும் நான் கை கோர்ப்பேன் அப்படின்னும், ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்னுடைய உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்திற்கு போய் நான் குரல் கொடுப்பேன், மற்றபடி அண்ணன் சீமான் அவர்கள் எதிரிலாம் கிடையாது அப்படின்னு நேர்காணல்கள் அமீர் அவர்கள் பேசிட்டு வர்றது அப்படின்றது ஒரு பெரிய பேசும் பொருளாகவே மாறி இருக்கு. அப்போ உண்மையிலேயே ஒரு திராவிட கைக்கூலியா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி தான் மக்கள் அனைவருக்கும் எழுந்திருக்கு. ஏற்கனவே கருப்பாணியப்பன், ராஜவேல் நாகராஜன் இது போன்ற வரிசையில் அமீர் அவர்கள் இணைந்துட்டாரு அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இந்த மாதிரி அமீர் அவர்கள் பேசியிருக்கிறது பார்த்தீங்கன்னா உறவு வேற அரசியல் வேற அப்படின்னு இவங்க சொல்ற ஒரு விஷயத்திற்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு யோசிக்க வைக்குது. சமீபத்தில் அமீர் பார்த்தீங்கன்னா ஒரு கெஃபே ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாரு. இந்த கெஃபே ஓப்பனிங்க்கு திமுக இருக்கக்கூடிய நிறைய பேர் அழைச்சது அப்படின்றது உண்மையிலேயே ஒரு திமுகவிடம் பணமாக்கிட்டு தான் இப்படி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் சீமான் அவர்களை இவர் அழைச்சிருக்காரு அப்படின்னும், ஆனால் ஒரு சில அரசியல் வேலைகள்னால சீமான் அவர்கள் வேற ஊருக்கு பொதுக்கூட்டத்திற்கு போக வேண்டிய வேலை இருந்ததுனால இந்த ஒரு இடத்திற்கு வர முடியல அப்படின்றத சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லியிருந்தாரு. அப்போதான் உண்மையிலேயே இவங்க இருவருக்கும் எந்தவித மோதலும் இல்லை அப்படின்றதே தெரிய வந்துருச்சு. இந்த திமுகவுடைய கைக்கூலிகளும் திமுகவுடைய ஐடி விங்கும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீமான அனைவருக்குமே எதிரியாக மாற்ற முயற்சியில் ஈடுபடுறதுனால தான் இந்த மாதிரி நிறைய பேரோட சீமானுக்கு மோதல் இருக்கு அப்படின்ற ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இன்றைய தினம் அமீர் அவர்கள் சொல்லியிருக்கிறது அப்படின்றது கூடிய விரைவில் ஆனால் சீமான் அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் அவர் ஒரு தளபதி போல செயல்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.